வனாந்திரத்திலேயும் நமக்கு விருந்தளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலேயும் விருந்தளிக்கிற தேவன். ஒரு விருந்து அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கிறதுல பெஸ்ட் சாப்பாடு. ஒரிசாவுக்கு போனா விருந்து கொடுப்போம். அங்க ஒரு பொரியல் இருந்துச்சுன்னா விருந்து. அது அவங்களுக்கு விருந்து. ஆனா நமக்கு இன்றைக்கு விருந்து அப்படின்னு சொன்னா பிரியாணி, சிக்கன் 65. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படி வழி நடத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளை நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு நாளாவது சாப்பாடு இல்லாம பட்டினியா இருந்திருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? இல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு நாள் கூட ஆண்டவர் நம்மை பட்டினி போடவில்லை. ஒருவேளை நமக்கு இருந்தும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் பட்டினி போடல. சில நேரங்களில் பண கஷ்டம் நெருக்கடி வந்திருக்கும். ஐயோ இதை செய்வதற்கு பணம் இல்லையேன்னு சொல்லி ஏங்கி இருப்போம், கண்ணீர் வடிச்சு இருந்திருப்போம். ஆனா ஒரு நாள் கூட பட்டினி போடவே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை போஷிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 78 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த 78ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் எழுதுகிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை வைத்து அவன் எழுதுகிற ஒரு அருமையான ஒரு சங்கீதம். 23ஆம் வசனத்தில் இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் அவன் மிகவும் அருமையாக சொல்லுகிறார். அதை வாசிக்கிற. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. அளந்து கொடுக்காத தேவன் அவன். அளந்து கொடுக்கல, அள்ளி அள்ளி கொடுக்கிறார், கொட்டுறார். கதவு, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டா மேல இருந்து எப்படி விழும்? அளந்தா போட்டாரு? இல்ல, கொட்டிட்டார். ஆமா. அடுத்த வசனம் பாருங்க. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். நீங்களும் நானும் இன்றைக்கு சாப்பாட்டுக்காக கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலையிலையும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, தூதர்கள் சாப்பிடுகிற அப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எவ்வளவு பாக்கியவான்கள்! அதெல்லாம் அந்த மக்கள் அறிந்து கொள்ளவே இல்லையே. வாசிங்க. அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். கீழ்காற்றை வரப்பண்ணி மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாவும் வசிக்க பண்ணி. கவுண்ட்லெஸ். ஆமா. இன்றைக்கு நம்ம கடைக்கு போனா அரை கிலோ 1 கிலோ அப்படின்னு நம்ம வாங்குறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? கணக்கில்லாம கொடுத்திருக்கிறார், வர்ஷிக்க பண்ணி. ஆமா. அடுத்த வசனம். அவங்க அதை வாங்குறதுக்கு எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிற இடத்திலேயே கொடுத்துட்டார். அடுத்தது. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவங்க விருப்பப்பட்டதை அவங்க கேட்டாங்க, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இவ்வளவு. ஆனா பிரயாணம் எங்க? வனாந்தரம். அதுதான் சொல்ல வருகிறேன். வனாந்தரம் தான், பிரயாணம் வனாந்தரமான இடம் தான். ஆனால் குறைவின்றி போஷணை அங்க நடக்கிறது. ஒரு விருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுவும் சாதாரணமான விருந்து அல்ல. சிறகுள்ள பறவைகள், மச்சங்கள் எல்லாமே அவங்களுக்கு அன்லிமிட்டடா கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா.
ஆனால் பிரயாணம் எங்கதான்? வனாந்திரமான பாதைதான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு வனாந்திரமான பாதையில நம்ம கொண்டு போனாலும் நம்ம ஒரு நாளும் அவர் பட்டினி போட மாட்டாரு. ஆனால் நம்மை திருப்தியாக பூரணமாக நம்மை போஷிக்கிற தேவன் அவர் குறைவில்லாமல் போஷிப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அந்த வனாந்திர பாதையிலையும் அவரையே மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரே எங்களுக்கு தூதருடைய அப்பத்தை கொடுத்தீர், ஆண்டவரே மன்னாவை கொடுத்து எங்களை போஷித்தீரே, ஒரு நாள் எங்களை நீங்க பட்டினி போடவில்லை ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை மகிமைப்படுத்தினது எங்கேயாவது எழுதியிருக்கிறத வாசித்திருக்கீங்களா? இல்லை. நீங்க பல நேரங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். சின்ன சின்ன நன்மைகளாக இருந்தாலும் அதற்காக நன்றி சொல்லும் பொழுது இன்னும் அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலேயும் விருந்து சாப்பாடு அவர்களுக்கு கொடுத்த ஒரு தேவனாக அவர் இருக்கிறார்.